தமிழகத்தை பொறுத்தவரை இனி வரையின நாட்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது பதிவாக வாய்ப்புது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. இதில் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. புதுவையில் வறண்ட வானிலை நிலவி வருகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 13ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடும். அதுக்கடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் சற்று வலுவடையக்கூடும். மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகத்தில் கனமழையானது படிப்படியாக உயர வாய்ப்புள்ளது. 13ஆம் தேதி வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்ததாக 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இந்த மழையை பொறுத்தவரை அதிகாலை, மாலை மற்றும் இரவு நேரத்தில் இந்த மழையானது பகுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது. இந்த மாத இறுதியில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில். ஆகையால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, வானிலையை முழுமையாக கேளுங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைகள் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை 34 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 14ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி அன்று தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 14ஆம் தேதி வரை தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டியுள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், இதில் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திரா ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதி அன்று தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் ஆந்திரா ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அடுத்ததாக அரபிக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை 13ஆம் தேதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகள் மற்றும் வடமேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதில்
கொங்கன், கோவா, வடக்கு குஜராத் கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய வடகிழக்கு, மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதற்கு இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. இதில் சென்னை மாவட்டம் மணலி 6 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் 4 சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது. நீலகிரி மாவட்டம் அலகரை எஸ்டேட், திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஏஆர்ஜி, சென்னை மாவட்டம் புழல் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை, சென்னை மாவட்டம் கொளத்தூர், சென்னை எண்ணூர், திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஏஆர்ஜி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், சென்னை திருவெற்றியூர், வலசரவாக்கம், கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சென்னை அண்ணா நகர் மேற்கு, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, சோழவரம், கோயம்புத்தூர் மாவட்டம் சிம்போனா, அரியலூர் மாவட்டம் ஜெம்கொண்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, திருவண்ணாமலை மாவட்டம் டிம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம், வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் ஏடபிள்யூஎஸ், சென்னை எம்ஜிஆர் நகர், ஆலந்தூர், வடபழனி, கண்டையார்பேட்டை, வேளச்சேரி, அண்ணா பல்கலைக்கழகம், மீனம்பாக்கம் மற்றும் அயனாவரம் தாலுகா அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை சென்னையில் 35.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை கரூர் பரமத்தியில் 21 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. ஆகையால் இனி வருகின்ற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை படிப்படியாக கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. இனி 2 நாட்களுக்கு லேசான மழை முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஆகையால் இந்த காற்று சுழற்சினால் இந்த தாழ்வு பகுதி காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக குறிப்பாக இந்த மாத இறுதியில் ஒரு கனமழையானது காத்திருக்கிறது தமிழகத்தில். ஆகையால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.